லைசன்ஸ் வந்து வாங்கணும். இப்போ லைசன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா வாங்கணும்னு கூட கிடையாது. லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் வந்து எவாலுவேஷன் குடுப்பாங்க. VMRல வந்து பார்த்தீங்கன்னா, 60 டேஸ் எவாலுவேஷன் டைம் பீரியட் குடுப்பாங்க. அதே மாரி நம்மளோட VSANக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எவாலுவேஷன் டைம் பீரியட் குடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 60 டே எவாலுவேஷன் பீரியடு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபெஸ்ட்டா எல்லா ஃபியூச்சருமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, VSANக்கு செப்பரேட் லைசன்ஸ் நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணணும். அண்ட் இந்த VSANக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ் எவல்யூஷன் பீரியட் வந்து VMR வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரெஃபரன்ஸ்க்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இப்போ லைசன்ஸை பற்றி சொன்னேன் இல்லையா, ESXக்கு செப்பரேட் லைசன்ஸ், VSAN சர்வருக்கு வந்து செப்பரேட் லைசன்ஸ், அண்ட் VSANக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் லைசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, VSAN லைசன்ஸ் நம்ம வாங்குறோம் இல்லையா, VSAN லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர் CPU பேஸ்ட் லைசன்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த VDI டெஸ்க்டாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் VM பேசிஸ் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது பர் VMனு சொல்லலாம், இல்லை பர் யூசர் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ பர் CPU லைசன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வாங்கணும், அண்ட் பர் VDI லைசன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி வாங்கணும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா VMRோட லைசன்ஸ் போர்ட்டல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாண்டர்ட் பர் CPU லைசன்ஸ், அட்வான்ஸ் பர் CPU லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். பர் CPU லைசன்ஸ்னால் என்ன, அது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பர் CPU லைசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ESXi சர்வர் வந்து இருக்குது. அந்த 4 ESXi சர்வர்லேயும் ஒவ்வொரு ESXi சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிசிக்கல் CPUs இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக என்கிட்ட இந்த 4 ஃபிசிக்கல் ESXi சர்வர்ஸோட CPU சேர்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 ஃபிசிக்கல் CPU வரும். அப்போது நீங்கள் VSAN லைசன்ஸ் வந்து பர் CPU பேஸ்ட் போகும்போது இந்த ஃபிசிக்கல் CPUs எத்தனை இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ அப்போது என்கிட்ட 8 CPU இங்கே இருக்குது அப்படின்னா நான் வந்து 8 லைசன்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும். ஓகே, இப்போ 8 லைசன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா VMR வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா அந்த CPUவோட கோர் பேஸ் பண்ணி. சரிங்களா? ஏன் அப்படின்னா இன்றைக்கி வர CPUஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கோர், 8 கோர், 12, 24, 48, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி கோர். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு CPUவோட கோர் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா VMR வந்து அதில் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து VMR வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக இப்போது நான் சொன்ன இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ESXi ஹோஸ்ட்டில் 2 CPU இருந்தால் 2 லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, பட் அது கோர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து அது வந்து அந்த லைசன்ஸ் அடிஷ்னலாக வாங்க வேண்டியிருக்கும். அது எவ்வளோ லிமிட் அந்த கோருக்கு உண்டு, அந்த லிமிட்டை தாண்டினா திருப்பி எவ்வளோ லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா VMR கொடுத்துருக்க அப்டேட்டட் பர் CPU லைசன்ஸ் கைடு. இதில் வந்து ஒரு CPU, ஒரு ஃபிசிக்கல் CPU இருக்குது, அதில் 28 கோர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CPU லைசன்ஸ் நான் வாங்கினா போதும் VSANக்கு. சரிங்களா? இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா VMR வந்துட்டு 1 CPU லைசன்ஸு, அந்த ஒரு CPU லைசன்ஸில் 32 கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்கினா போதும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ பாருங்கள். இங்கே செகண்ட் சினாரியோவில் என்கிட்ட ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸர் இருக்குது, அதில் 48 கோர்ஸ் இருக்குது. அப்போ 48 கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 CPU லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா இவங்க ஆல்ரெடி இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு CPU லைசன்ஸ் 32 கோர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு CPUவில் 32 கோர்ஸ் எக்ஸீட் ஆகுது அப்படின்னா
அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 2 CPU லைசன்ஸ் வந்து வாங்கியாகணும். சரிங்களா? அப்போ நான் ப்ரீவியஸா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃப்யூஷன் உண்டாகும். என்னன்னா, ஒரு சிபியூக்கு ஒரு லைசன்ஸ் போதும் அப்படின்னு ஒரு பிசிக்கல் சிபியூக்கு இல்லையா? பட் அந்த பிசிக்கல் சிபியூஸ்ல உள்ள கோர் இருக்கும். கோர்னா லாஜிக்கல் ப்ராசஸர். அந்த லாஜிக்கல் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 48 கோர்ஸ் அப்படின்னா, இவங்க சொல்றாங்க 38 கோர்ஸ் இருந்ததுன்னா ஒரு சிபியூ லைசன்ஸ் ஓகே. பட் 48 கோர்ஸ் அப்படின்னா எனக்கு 2 சிபியூ லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த சினாரியோ பாருங்க. தேர்ட் சினாரியோல என்கிட்ட 2 சிபியூ இருக்கு. 2 சிபியூலயும் ஒவ்வொரு சிபியூல 32 கோர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, எனக்கு 2 சிபியூ லைசன்ஸ் வந்து போதும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ வந்து என்கிட்ட 2 சிபியூ இருக்கு. ஒவ்வொரு சிபியூலயும் 48 கோர்ஸ் ஈச் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 சிபியூ லைசன்ஸ் வந்து VSANக்கு வந்து வாங்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பர் சிபியூ லைசன்ஸ் ஃபார் VSAN வந்து எப்படி கால்குலேட் பண்ணி வாங்கணும் அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்தரா இன்னும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பர் டிவைஸ், அதாவது பர் டிவைஸ் ஆர் பர் VDI ஆர் பர் யூசர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு VDI கிளஸ்டர் போடுறீங்க அப்படின்னா அந்த கிளஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க VSAN லைசன்ஸ் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை VM போடுறீங்க, இல்லை எத்தனை யூசர்ஸ் வந்து அந்த VM கனெக்ட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எப்படின்னா பேக்காக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 10 லைசன்ஸ், 100 லைசன்ஸ், அதாவது எவ்வளோ நீங்கள் வந்து அந்த டிவைஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ, அந்த VDIs யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது ஒன்லி ஃபார் VDI என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள். ரெஸ்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் CPU லைசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா VSANக்கு வாங்கணும். இப்போ நம்ம வந்து லைசன்ஸ் VSANக்கு எப்படி வாங்கணும்னு பார்த்தோம். ஒன்று வந்து பர் CPU, இன்னொன்று வந்து பர் டிவைஸ் இல்லைன்னா பர் VM லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் வந்து இது வந்து VMware கிட்ட டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது நிறைய வெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட்வேர் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா VMwareோட காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி நமக்கு VSAN வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம VxRail ட்ரைனிங் நான் எடுத்துட்டு இருக்கேன்ல, இப்போ அந்த VxRail ட்ரைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா, இப்போ VxRail அப்ளைன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதில் ESXi சர்வர், vCenter, VSAN எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெல் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டாரே எனக்கு வந்து லைசன்ஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது VMwareலேருந்து வாங்கி தான் கொடுப்பாங்க அவங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வெண்டார் நான் வந்து VMware அதாவது VxRail அப்ளைன்ஸ் வாங்குறேன், அதை என்னோட VMware காம்பனன்ட்ஸ் எல்லாம் போட்டு லைசன்ஸும் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது மூலமா கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்டா லைசன்ஸ் VSANக்கு வாங்குனீங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும். இப்போ இந்த ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட் மூலமா லைசன்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் காஸ்ட் சேவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நானே லைவ்ல வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல பார்த்துருக்கேன். பட் ரெஸ்ட் ஆஃப் த வெண்டாஸ் எப்படின்னு தெரியும். நான் VxRail வித் VSAN ஒர்க் பண்ணதுனால எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் காஸ்ட் ரெடியூஸ் ஆனது நல்லா தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ லைசன்ஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக VSANக்கு ப்ரொக்யூர் பண்ணணுமா, இல்லை நீங்கள் வாங்குகிற ஹார்ட்வேர்லேயே வந்து ஹார்ட்வேர் வெண்டார்கிட்டயே வந்து இந்த லைசன்ஸ்லாம் வந்து அடிஷ்னலாக வித் ஹார்ட்வேரோட ப்ரொக்யூர் பண்ணும்போது உங்களுக்கு லைசன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 to 20% வந்து சேவ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாண்டர்ட், அட்வான்ஸ்ட், என்டர்பிரைஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் ப்ளஸ் இல்லையா, அதை வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், என்டர்பிரைஸ் ப்ளஸில் அடிஷனலாக கொடுக்குறது என்ன அப்படின்னா VRApsோட சேர்த்து கொடுக்குறாங்க இல்லையா. அப்படிங்கிறப்போ இந்த VRApps லைசன்ஸு இதில் சேர்ந்து வந்துடும். பட் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட் வழியாக கொடுத்தாலும் லைசன்ஸோட அந்த கான்செப்ட் மாறாது. ஒன்று பர் CPU, இன்னொன்று வந்து பர் VM.
ஸோ விடிஐக்கு பர் விஎம் அண்ட் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு பர் சிபியூ பேஸ்ட் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த VSAN லைசன்ஸில் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ லிமிட்டேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, ரிமோட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து VSAN போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரோபோ லைசன்ஸ் வந்து வாங்கணும். அப்படி ரோபோ லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அப் டு 25 VMs வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த VSANல போட்டு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகுது இல்லை எனக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து VSAN ஸ்டாண்டர்ட், அட்வான்ஸ்ட் இல்லைனா என்டர்பிரைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைசன்ஸ் தான் ப்ரொக்யூர் பண்ணி ஆகணும்.